ஹலோ ஷோல், வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா கெளர்த்திய குரூப் பாண்டிங் பண்ண வீடியோ தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் சன்னா கெளர்த்திய குரூப் பாண்டிங் பண்ணும்போது அது ஷார்ட்ஸாக தான் போட்டிருந்தேன் தவிர அது ஒரு ஃபுல் வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷனாக நான் போடவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சன்னாஸையும் நம்ம குரூப் பாண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவியர் அதுங்களுக்கு கூட இருக்கும். பட் கெளர்த்திய குரூப் பாண்டிங் பண்ணுறதுன்றது எனக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியா கஷ்டமாக இருந்தது தான் சொல்லணும். ஏன்னா இதுங்க ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. அதான் ஸோ எப்படி நான் கெளர்த்தியை பாண்ட் பண்ணேன் அந்த வீடியோவை இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சன்னா கெளர்த்தியை பேர் பண்ணதுக்கு நான் பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் கெளர்த்தீஸை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செமி அடல்ட் கெளர்த்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் 3.5 இன்ச் அந்த சைஸ் தான். சன்னா கெளர்த்தீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்மே கேப்டிவிட்டியில் 6 இன்ச் தான் வளரும். பட் வைல்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனால் பார்த்தீங்கன்னா 6-7 இன்ச் வரைக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ பட் கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அதால் 6 தான். நான் 6 இல்லை 5 தான். முடிஞ்சு போனால் 5.5. பட் நான் வளர்த்துன வரைக்கும் 5 வரைக்கும் தான் வளர்ந்துருக்கு. அதுக்கு மேலே வளர்ந்ததில்லை. ஸோ நான் டேங்க்கில் நிறைய லீஃப் போட்டிருந்தேன். ஸோ லீஃப் போட்டு கொஞ்சம் அக்ரெஷனாக அவாய்ட் பண்ணதுக்கு பண்ணியிருந்தேன். ஏன்னா மற்ற ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பாக வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃபீடு பண்ணியாச்சும் அதுங்க சண்டை போடாமல் வச்சுக்கலாம். ஆனால் கெளர்த்தி அப்படி கிடையாது. இதுங்களை வயிறு முட்டை ஃபீட் பண்ணாலுமே இதுங்க இன்னொருத்த அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த அக்ரெஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் நிறைய லீஃபை தூக்கி டேங்க்கில் போட்டேன். ஸோ கொஞ்சமாச்சும் அதுங்க அங்கங்கே ஒழியுன்றதுக்காக. பிகாஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ பேர் பண்ணும்போது ஒன்ஸ் இது பேர் ஆயிடுச்சுன்னா இதுங்க இன்னும் அக்ரெசிவாக ஆகிடும். ஸோ அதனால் பேர் பண்ணுறதையும் கொஞ்சம் அப்பப்போ கவனிக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் பேரில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, நம்ம கொஞ்சம் இருட்டான இடத்துல வச்சுருவோம் டேங்க்கை. அது பேர் ஆச்சா இல்லையான்றதே நம்ம பார்க்கணும், அடிக்கடி கொஞ்சம் பார்க்கணும். சப்போஸ் அதெல்லாம் பார்க்காம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிலே ஆனாலுமே அந்த பேர் மற்றதுங்களே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதான். பட் கெளர்த்தீஸ் பார்த்தீங்கன்னா சேம் மற்ற சன்னாஸ் எப்படி நம்ம பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் அக்ரெசிவ். ஸோ அதனால் டக்குன்னு பேர் பார்த்தா டக்குன்னு பிரிக்கிறது தான் நல்லது. அண்ட் பேரிங்க்கு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் நீங்கள் நிறைய லீஃப், அதுக்கப்புறம் நிறைய ஹைடிங் ஸ்ப்ளேஸ் கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி டப்பா, வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி கொடுப்பேன். ஸோ பானை இருந்தால் பானை, ஏதோ ஒன்று பைப்பு, பிவிசி பைப்பு ஏதோ ஒன்று கொடுப்பேன் நான். ஏன்னா இதுங்களுக்கு பேரிங்க்கு ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேணும். அவ்வளோதான். அது ஒரு லக்ஸுரியஸான இடம் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதுக்கு ஒரு பானை தான் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு பிவிசி பைப் கூட நீங்கள் வச்சிடலாம். அதுக்குள்ளே கூட இதுங்க பேரே அதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. சப்போஸ் அது டெரிட்டரியலாக இருந்ததுன்னா அது ஒன்றே தான் இருக்கும். பேராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க 2 இருக்கும் பைப்புக்குள்ளே. அண்ட் ஷோல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மீனோட கையோட பெட்ரோஃபின்ஸை நோட்டீஸ் பண்ணுங்கள். அதோட கைகள் பார்த்திங்களா, லைன்ஸ் இருக்குது. ஒன்று எவ்வளோ பேண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கெளர்த்தீஸ்க்கு அப்படி தான் இருக்கும். பார்க்க கஞ்சுவா மாதிரியே இருக்கும். ஆனால் கஞ்சுவா கிடையாது, சின்ன கெளர்த்தி. கையில் பேண்ட்ஸ் இருக்கும். அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பைப்பில் 2 மீன் இருந்தால் பேருன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு மீன் இருந்தால் அது டெரிட்டரியாக அது அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுவே அந்த பைப்பில் 3-4 இருக்கும். அது பார்த்திங்கன்னா மற்ற மீன்களுக்கு பயந்து அங்கே ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ அதுதான் அர்த்தம். பட் அந்த பைப்புக்குள்ளே ரொம்ப நாளாக அந்த 2 மீன் அதே இடத்துல அந்த பைப்புக்குள்ளேயே இருக்குன்னா நீங்கள் அந்த மீனை பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரித்து அதை அப்சர்வேஷனில் வைக்கலாம். அதுக்குள்ளே ஏதாவது சண்டை வருதா அந்த மாதிரி ஏதாவது. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டியிருந்தேன்ல. ஸோ கெளர்த்தீஸ் ஒரு 3.5-4 இன்ச் ஒரு வீடியோ காட்டியிருப்பேன். நிறைய இலையெல்லாம் போட்டு வச்சுருந்தது. அதில் பேர் பண்ணதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேர் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு மேலே என்னால் பேர் எடுக்க முடியல. பிகாஸ் இதுங்க 2மே சேர்ந்து மற்றதுங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுச்சு. இதுங்க பேர் ஆனதே எனக்கு தெரியலை. ஸோ நானே கொஞ்சம் டிலேயாக தான் எடுத்தேன். ஸோ இதுங்க 2 சேர்ந்து அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இது பேர் ஆகிருக்குன்றது. ஸோ நான் பேரிங்க்கு எவ்வளோ மீனை போட்டேன் தெரியுமா? 24 மீனை போட்டேன் நான் பேரிங்க்கு. ஆனால் நான் எடுத்தது ஒரே ஒரு பேர் தான். ஸோ யோசிச்சு பாருங்கள். ஆண்ட்ரூனா கூட பேர் ஆனாலுமே அதுங்க ஒரு இடத்துல அடங்கி உட்காந்துரும். சம்டைம்ஸ் அது அந்த இடத்துக்குள்ளே வர மீனை தான் போட்டு அடிக்கும். இது அப்படி இல்லை, டேங்க்கில் இருக்க எல்லா மீனையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சரியான டேமேஜ் ஆகிருச்சு. எனக்கு ஒரு சிலதை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. மற்றதெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு இந்த மீன்கள் ரொம்ப மோசமாக அக்ரெசிவாக இருக்குது. அது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். பட் ஒரு சில பேர் இதை பேர் பண்ணும்போது நீங்கள் அதை அக்ரெசிவ் அந்தளவுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு தெரில. பட் எனக்கு இது நல்லா கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ ஒன்ஸ் இது பேர் செட் ஆன உடனே நான் வந்து எடுத்து தனி டேங்க் போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதை வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதும் நான் இந்த வீடியோவில் சின்னதாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ டாப் வியூலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இங்கே ரெக்கார்ட் பண்ணுறது ஃபீமேலு அண்ட் பின்னாடி இருக்கிறது மெயிலு. கீழே இருக்குது பாருங்கள், அந்த சைடு வந்து ஆண்ட்ரோ இருக்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. ஸோ கீழே இருக்கிறது மெயிலு, முன்னாடி இருக்கிறது ஃபீமேலு. ஸோ நான் மெயிலோட ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். எப்படி நல்லா உருண்டுட்டு இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ அதோட கன்னங்கள், அந்த கன்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃபுல்லி க்ரோன் மெயில். ஓகேங்களா? நல்லா ஃபுல்லி க்ரோன் மெயில். அதனால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது என்ன ஜென்டருன்றது, மெயில் ஃபீமேலை. ஸோ கன்னங்கள் நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் இது ஃபீமேலு. ஃபீமேலோட கன்னம் பாருங்கள், சைஸே இல்லை, நார்மலாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி ஒரு வி மாதிரி இருக்கும், யூ மாதிரியே இருக்காது. ஸோ ஹெட் ஷேப் வந்து மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு யூ மாதிரி இருக்கும். ஸோ இதான் மெயில். அதோட கன்னம் பாருங்கள் நல்லா எப்படி பெருசாக இருக்குதுன்றதை. ஏன்னா மெயில்கள் வந்து மவுத் ப்ரூடிங் பண்ணும். ஸோ அதனால் வந்து அதோடய ஹெட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஹெட் ஷேப் அந்த அளவுக்கு ப்ராடாக இருக்காது. அது வந்து ஒரு வி ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் ஃபீமேல்ஸ் மவுத் ப்ரூடிங் பண்ணாதுங்க. அண்டு பேருக்குள்ளே அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிக்கும். என்னென்னா அதுங்களுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளேர் பண்ணிக்குங்க. அது வந்து காமன் தான். அதுங்க ஏன் அப்படி பண்ணுதுன்னா அதுங்க அப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது போல், எனக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை மெயில் வந்து நான் இன்னும் அழகாக தான் இருக்கேன், இன்னும் நாம் பேராக தான் இருக்கோம், என்னை பாரு அப்படின்ற மாதிரி பண்ணுதான்னு தெரியல. ஸோ அது அடிக்கடிக்கு மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிட்டே ஃப்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் பேர் சன்னா வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் அதை அப்பப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது அடிக்கடிக்கு ஃப்ளேர் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபீமேல் கிட்டே. ஸோ அது வந்து ஃபீமேல்ஸும் சம்டைம்ஸ் வந்து ஃப்ளேர் பண்ணும். பட் அது என்ன ரீசன் தெரியல, அதுங்களுக்குள்ளே அதுங்க கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவாக கூட இருக்கலாம். அது என்ன கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு தான் தெரில. ஸோ ஓகே ஷோல், நீங்கள் வந்து டேங்க்கில் பார்க்குறது மூலியமாகவே நல்லா மெயில் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபீமேலு, பின்னாடி இருக்கிறது மெயிலு. அவன் தலை பாருங்கள் எப்படி நல்லா உருண்டு இருக்குது பாருங்கள். ஸோ அவன் தான் மெயிலு, நல்லா தனியாக தெரிகிறான் பார்த்தீங்களா. ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா தலை பாயிண்டடாக இருக்கும். அண்ட் மெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக வச்சுருந்தீங்கன்னா மீன் கொஞ்சம் டல்லாக இருக்கும். டெம்பரேச்சர் லோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மீன் நல்லாவே கலர்ஸை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சம்மர் சீசனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது. ஒன்ஸ் நமக்கு கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட்லாம் வரும்போது வேறு மாதிரி ஆகிடும் மீன். அதோட ப்ளூ கலர்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக ஆரம்பிக்கும். அண்டு கெலர்த்தி வந்து கை வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். பிளாக் பேண்ட்ஸ் இல்லை அது வந்து ப்ரௌன் பேண்ட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து இதில் அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல கையில் இருக்க பேண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் இது வந்து சன்னா ஓரியன்டெயில்ஸ்னு நினச்சிட்ருக்கீங்க. நம்ம இந்தியாவில் சன்னா ஓரியன்டெயில்ஸ் கிடையாது. அண்ட் ஓரியன்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் ஃபின் கிடையாது, ஆண்ட்ரூக்கு இருக்கிற மாதிரி. அதுக்கு ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ கெலர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் ஃபின் இருக்கும், கையில் ஓரியன்டெயில்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே அந்த பேண்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சன்னா ஓரியன்டெயில்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, அது ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருக்குது. அது எண்டமிக் டு ஸ்ரீலங்கா. சன்னா கெலர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வெஸ்டர்ன் காட்சியில் இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த 2 இடத்துல தான் இருக்குது. அண்ட் ஷோல் இந்த பேர் வந்து ஃபுல் வீடியோ என்னால் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ப்ராப்பராக இதுக்குன்னே ஒரு வீடியோ போட முடியல. ஃப்யூச்சரில் வேணால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் எப்படி பண்ணுன்ற மாதிரி திருப்பி அகைன் ஒரு வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஷோல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you in the studio. Bye bye ஷோல்.